ஒன்பதாவது ஸ்லோகம் பஜகோவிந்தம். காத்தே காந்த கஸ்தே புத்திரக சம்சாரோ அயம் அஜீவ விசித்ரக கஸ்ய த்வம் வா குத ஆயாதக தத்வம் சிந்தயததிஹ ப்ராதக பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. உன் மனைவி என்பவள் யார்? உன்னுடைய பிள்ளை என்பவன் யார்? நீதான் யார்? நீ எங்கிருந்து வந்தாய்? இதையெல்லாம் யோசித்துப்பார். தேகத்தில் அபிமானம் வேரூன்றி இருப்பதால் அதையொட்டி மனைவி, பிள்ளை முதலியவர்களிடம் அபிமானம் ஏற்படுகிறது. அதனால் அவர்கள் துன்பப்படும் போது நானும் துக்கப்படுகிறோம். அவர்கள் சுகப்படும் போது நாமும் மகிழ்ச்சி அடைகிறோம். உலக வாழ்வில் அளவு கடந்த அபிமானம் வைப்பதால் தான் துன்பம் ஏற்படுகிறது. இதுபோல் எத்தனையோ பிறவைகளில் யார் யாரிடமோ மனைவி, பிள்ளை என்று அபிமானம் வைத்து அவர்களுக்காக புண்ணிய பாவங்களை செய்து அதன் மூலமாக கணக்கற்ற பிறவிகளை எடுத்து அதன் மூலமாக துன்பமடைந்தாகிவிட்டது. நாம் தனியாகத்தான் வந்தோம், தனியாகத்தான் போகப் போகிறோம். நடுவில் கொஞ்ச காலம் பலருடன் சேர்ந்து வாழ்கிறோம். சரீரமும் இப்படியே. கர்மா ஒன்றுதான் எப்பொழுதும் நம் கூடவே இருப்பது. அழியும் உடலையும் அழியா உயிரையும் ஒன்றையொன்று நினைத்து பற்றுக்களை பற்றி கொண்டு மாயையில் வருந்து துன்பப்படாதே. கண்கவரும் அழகுடன் இருக்கிறது இந்த உலகம். அழகுக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆனால் உனக்கும் அதற்கும் உள்ள சம்பந்தம் நிலையற்றது.